வெல்கம் டு அண்ணாமலை டைகர் ரிசர்வ். இதுதான் அந்த ஆலயத்து டேம். அதோட நீங்கள் வால்பாறைக்கு வரேன்னா வந்து இந்த மாதிரி மலையில் கூட ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க. இதுலேருந்து 35 கிலோமீட்டர் என்ன கிடக்கு. இந்த இதில் 40 பெண்டில் முதலாவது பெண்ட் இப்போதான் கிடக்குறான். அதில் ஒரு பெண்ட் ஒன்று தெரியுது பாருங்க. அதில் ஒரு கிட்டடியில் பஸ் ஒன்று கவழ்ந்து 3 மாதத்தில் பஸ் கவழ்ந்து 11 பேர். இங்கே மட்டும் வாழ்கிற ஒரே ஒரு இனம், அதாவது சிங்கவால் உள்ள குரங்கு. சிங்கவால் குரங்குண்டு ஒரு குரங்கு இனம் வந்து இங்கே இருக்குது. மேலே இருந்து தண்ணி வருந்தானே அதில் வந்து நீர்மின் உற்பத்தியை செய்துட்டு கீழே போயிட்டு பிறகு மோட்டார் மூலியமாக திருப்ப அதை மேலே ஏற்றி அந்த சுழற்சியில் வந்து மின்ன உற்பத்தி செய்கள். சின்ன சின்ன காக்கன் தெய்வங்கள் மாதிரி ஒரு கோயில்கள் இருக்குது. குடிமனைகள் இல்லை என்ன இதில் பாருங்க. இந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மலையிலையும் கூட ஹெல்மெட் இல்லாமல் இதில் வந்து போய்கொண்டிருக்கணும். ஹெல்மெட் வந்து எங்கட ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் போட சொல்லினோம்ன்ற இது வந்து என்னண்டு கிடைக்கலண்டு எனக்கு விளங்கல. இது ரைட். இப்போ நாங்கள் 40வது வெண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் கடைசி வெண்ட். இந்த பகுதியில் தான் இந்த சிங்கவால் குரங்கு நடைமாடுது. அதில் பொடியங்கள் ஃபன் பண்ணுறாங்க. பஸ் நிப்பாட்டிட்டு ஆடுறாங்க. கடையொன்றிருக்கு. இதில் டீ குடிப்போம் நிப்பாட்டியிருக்கோம். கல்யாணம் நடந்த பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒன்று கூட இது அண்ணாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன காய் சொல்லுங்க. அண்ணன் விட்டேன் மதங்கோடும். இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஏதோ சண்டை நடக்குது. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் பொள்ளாச்சியில் நிற்கிறோம். கோயம்புத்தூர்லேருந்து வலிக்கிட்டு பொள்ளாச்சி வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னா வந்து வால்பாறைக்கு போக போகிறோம். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற மலைத்தொடர் ஒரு ஹில் ஸ்டேஷன் என்றால் வந்து வால்பாறை சொல்லலாம். அப்போ இன்றைக்கு நாங்கள் வால்பாறை தான் போக போகிறோம். பின்னால் பார்த்தாலே தெரியும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. இதில் ஒரு ஹோட்டலில் சோலார் மெஸ்ஸண்டு ஒரு ஹோட்டலில் வந்து மதிய உணவு சாப்பிட்னாங்க. தரமான சாப்பாடு வந்தால் கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துலாம் சாப்பிட்னாங்க. அப்படியே சாப்பிட்டு போகிறோம். கார்லாம் வந்து நாங்கள் எங்களோட யார் வந்தேன்டா வெங்கடேஷ் அண்ணா, அவரோட ஃப்ரெண்ட் ரவி அண்ணா. ஹாய். இவருக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது. அதை என்னென்ன முடிய சொல்கிறார். அடுத்தது வெங்கடேஷ் அண்ணாவோட தான் போகிறோம் பயணம். இந்த வால்பாறையை பற்றி சொல்ல போனால் வந்து கிட்டத்தட்ட 40 ஹேர்பின், அதாவது கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு மலையை தான் ஏற போகிறோம். இதில் இருந்து தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறது வால்பாறை. இதே மாதிரி கேரளா பார்டரில் இருக்கிறது மூனூர். அதிலேருந்து மூனூர் வந்து அருகாமையில் தான் இருக்குது. இதில் நாங்கள் போகிற வழியிலே வந்து ஆழியாறு அணை, மற்றது மங்கி ஃபால்ஸ், மற்றது கணக்கு இப்படி வியூக்களை பார்த்து கொண்டு போகலாம். அதோட பூஞ்சோலைகள், சோலையாற்று அணை, பாலாஜி கோயில் அப்படியான விஷயங்கள் வந்து போகிற வழியில் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். அதோட கணக்கு தேயிலை தோட்டங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து காட்டு விலங்குகள் இருக்கிற இடம். என்னென்னா நைட்டில் வந்து காட்டு விலங்குகள், யானைகள், சிறுத்தை புலிகள் அது எல்லாம் நடமாடும். ஒரு எதிர்பார்ப்போடு தான் போய்கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி அமைதி இந்த பயணம் வேண்டாம். அப்படியோ பாருங்க. எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட நாங்கள் அங்கேருந்து வலிக்கிட்டு ஒரு 3:30 மணி 4 மணி பயணம். என்ன மேலே எண்ணித்தான் ஏற போகிறோம். ஏறி அந்த எங்களுடைய அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்றது உங்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வீதிகள் எல்லாம் பாருங்க. இந்த மலைத்தொடரோட பார்க்க மிகவும் அழகாக இருக்குது. அதோட இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து எக்கச்சக்க இந்த தென்னந்தோட்டங்கள்லாம் காணப்படும். தோப்பு தென்னந்தோப்புகள். இங்கே பாருங்கள். இதில் சிறுத்தை புலிகள், டைகர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. அதோட இந்த ஆழியாத்து டேம், அந்த மேல் மதகு இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே அந்த ஆழியாறுன்ற தொடக்கம். இலையெல்லாம் அந்த கரையில எல்லாம் கடைகள் இருக்கு பாருங்கள். இந்த இதுலேருந்து பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஆழியாறு. அதில் போட்டுக்கிறோம் ஆழியார் அணை. தண்ணி போய்கொண்டிருக்கு. அதோட நாங்கள் வார இறுதியில் போகிறோம். சரியான க்ரௌடாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த கரைகள்லாம் கடைகள்லாம் வீதியோர கடைகள். இதுக்கு பக்கத்துலேயே இங்கால பார்க்குகள் எல்லாம் இருக்குது.
இதில் வந்து அறிவு திருக்கோயில் தான் டெம்பிள் இது இருக்குது. இதில் அந்த யோகா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தியானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யணும். பாருங்க, ரெண்டுலேயும் ஃபுல்லாக வாகனங்கள்லாம் சுவ கிடையாது. வெல்கம் டு அண்ணாமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. இதுதான் அந்த ஆலயத்து டேம். அதோட நீங்கள் வால்பாறைக்கு வரேன்டா வந்து இதில் செக் பாயிண்டில் இ பாஸ் கேப்பினா அந்த இ பாஸை போட்டு வந்து போங்க. இதில் வேறு இந்த மாதிரி மலையில் கூட ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க. ஒருத்தருங்க அதுதான் இதில் தான் அந்த குரங்கருவி மங்கி ஃபால்ஸ் ஆக்கள் இல்லை, க்ளோஸ் பண்ணியிருக்கு, பூட்டி இருக்கு. புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், எல்லாம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். எங்களுடைய ரவி அண்ணாண்ட பின்னால் வர அவர்கிட்ட சொந்த ஊரும் வந்து இந்த வால்பாறை தான். இப்போ தான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கார். அப்போ அவர் இங்கே வசித்தபடியே அவருக்கு வந்து புலி அண்டு செல்ல பேராக அவரை கூப்பிடுவோம். என்ன அப்போ அவர்கிட்ட பாதுகாப்புலாம் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போகிற இடமெல்லாம் வந்து யானைகள் நடமாடுற பகுதி, போட்டெல்லாம் போட்டிருக்கிறோம். அதோட இந்த இடத்துல நிற்க வேணாம்னு சொல்லியிருக்கிறோம். அப்படியே போய்கொண்டே இருங்க அந்த மாதிரி. இதுலேருந்து 35 கிலோமீட்டர் என்ன கிடக்கு. இந்த இதில் 40 பெண்டில் முதலாவது பெண்ட் இப்படித்தான் கிடக்குறான். இதுலேருந்து 40 ஹேபின் பெண்ட் வரப்போகுது. வந்து டேஞ்சரான கொண்டை ஊசி வளைவுகள் தான். ட்ரைனிங் இல்லாமல் கட்டாயம் வரவே கூடாது. இந்த இதில் வந்து இடிவெட்டு தான் வரும், விழுந்துட்டாங்க. இப்போ அங்கே வேற அந்த டேம் அது இப்போ நாங்கள் தாண்டினதான் 4வது வெண்ட். இன்னும் 36 வெண்ட் இருக்கு. அங்கே வரைக்கும் எல்லாம் நாங்கள் நுரையிலேயே அந்த மாதிரி இடங்களை கூட்டி கொண்டு போய் கிஞ்சின்னு வர்றோம். சொன்னேன், நீங்கள் என்ன இதை காட்டுறீங்க எங்கட ஊரில் வந்து வேறங்கன்னு. அப்போ நாங்கள் வேற தெரியாதானே, சும்மா சொல்கிறான். இப்போ வட்டி இங்கே வந்த அப்புறம் தான் தெரியுது இங்கே டேஞ்சரான இடங்களுக்கு எனக்கு இருக்கு. இந்த மலையிலையும் கூட ஹெல்மெட் இல்லாமல் இதில் வந்து போய்கொண்டிருக்கணும். ஹெல்மெட் வந்து எங்கட ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் போட சொல்லினோம்ன்ற இது வந்து என்னென்று கிடைக்கலேண்டு எனக்கு விளங்கலை. இது பாருங்க, ஒரு வண்டி வந்தால் ஒரு வண்டி போகிறது கஷ்டமாக இருக்குது. மேலே போக போக பாதைகள் எல்லாம் சுருங்கிட்டு. அதில் ஒரு பெண்ட் ஒன்று தெரியுது பாருங்க. அதில் ஒரு கிட்டடியில் பஸ் ஒன்று கவழ்ந்து 3 மாதத்தில் பஸ் கவழ்ந்து 13 பேர் வந்து அவுட் ஆகிட்டனமா. அதான் வேறேக்கையும் சரி ரெங்கேக்கையும் சரி கவனம் ஏறோடும். எவ்வளோ செங்குத்து ஆகிறது தான் ரோட்டு. கம்மி. அந்த நுனியில் இருந்தால் விழுந்துருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ரோட்டு எல்லாம் கடந்தாம வந்து நாங்கள் மற்றது நாங்கள் ஏறிக்க அந்த ஒவ்வொரு பெண்ட்லேயும் இங்கே வாழ்கிற அரிய
விலங்குகள் பறவைகள புகைப்படங்கள் போட்டிருக்கணும். அதோட எங்கேயுமே இந்த காட்டுக்கழுகு ஆந்தை கொண்டை ஊசி வளைவு அதுக்கு பேரே போட்டிருக்கணும். அது வந்து இந்த வளைவத்துக்கு ஒரு விலங்குன்ற பேர் போட்டிருக்கணும். அதோட நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க வந்து இங்கே மட்டும் வாழ்கிற ஒரே ஒரு இனம், அதாவது சிங்கவால் உள்ள குரங்கு, சிங்கவால் குரங்குண்டு ஒரு குரங்கு இனம் வந்து இங்கே இருக்குது. வால் பார்த்தோம்னா சிங்கத்துக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது. நானும் பார்க்கல, பாப்போம். எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி லக் இருந்தால் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னண்ணா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அது பார்க்கலாம். சிங்கத்தின் வால்லே இருக்கு, சிங்கத்தின் வாழ்ந்த தோட்டத்திலே இருக்கு. சரி, இதில் வந்து காடம்பாறை மின் உற்பத்தி நீரூற்று மின் திட்டம் இருக்கு. இது உள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை, பார்வையாளருக்கு அனுமதி இல்லை. இதுண்ட ஸ்பெஷல் என்னென்னா வந்து மேலே இருந்து தண்ணி வருந்தானே அதில் வந்து நீர்மின் உற்பத்தியை செய்துட்டு கீழே போயிட்டு பிறகு மோட்டார் மூலியமாக திருப்ப அதை மேலே ஏற்றி அந்த சுழற்சியில் வந்து மின்னை உற்பத்தி செய்கிற ஒரு இது என்ன எனக்கு வந்து அன்னையாக்கெல்லாம் சொன்னவன். இது எம்ஜிஆர் காலத்தில், எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் வந்து இது கட்டப்பட்டிருக்கு. பாருங்கள், அந்த தண்ணியை வந்து கீழே போய் அப்படியோ வேஸ்ட்டாக கடலில் கலக்க விடாமல் திருப்ப அந்த பவர்லேயே மேலே ஏற்றி சுழற்சி முறையில் வந்து எடுக்கணும். நல்ல திட்டம். அதோட போகிற வழியில் இந்த கோயில்கள், சின்ன சின்ன காக்கன் தெய்வங்கள் மாதிரி ஒரு கோயில்கள் இருக்குது. குடிமனைகள் இல்லை என்ன இந்த இடத்துல. மேலே அந்த எஸ்டேட் இருக்குது. முதல்ல எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு ஆக்களை போகிறதுக்கு விடல, எஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். இப்போ தான் டூரிஸ்ட்டை வந்து விட தொடங்கியிருக்கோம். அண்ணா சொன்னது வந்து ஆரம்ப காலத்தில் தனி எஸ்டேட்டுக்கு மட்டும் போகிறாங்கலாம் இதில் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நேரங்களில் இந்த ரோடுகள் எல்லாமே இல்லை. என்ன ரோடு இருக்குது, சின்ன ரோடு. டூரிஸ்ட் வர தொடங்கத்தான் இந்த ரோடுகள் எல்லாமே வந்து பெருப்பிச்சிக்கணும். சரியான ஒரு உயரத்துக்கு வந்துடும், காதும் அடைக்க தொடங்கிட்டு. அதோட எல்லா இடம் இந்த யானைகள படம் போட்டிக்கணும், யானைகள எச்சரிக்கை படம். யானை நிற்கும் கவனம்டாண்ட மாதிரி. எப்படி இருப்பாங்க ரோட்டை. கொண்டை ஊசி வளைவு 22வது பெண் திரும்புறான். எஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இதை விட மேலே போகணும். எப்படி இருக்க பாருங்க. இதில் பாருங்க, இந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் எல்லாருமே நிப்பாட்டி புகைப்படம் எடுக்கணும். அதோட அதில் பொடியங்கள் ஃபன் பண்ணுறாங்க பாருங்க. பஸ்ஸை நிப்பாட்டிட்டு ஆடுறாங்க. கிட்ட விடா சூப்பராக இருக்கு. சரி, இதில் ஒரு கடையான் இருக்கு. இதில் டீ குடிப்போம், நிப்பாட்டியிருக்கோம். நீங்கள் இங்கே எஸ்டேட்லையா இருக்கிறீங்க? ராஜபாளையம். விஜய் வந்து இருக்க வேண்டாம் அவனு சொன்னவரா? விஜய் வந்து இருக்க வேண்டாம் அவனு சொன்னவரா? சரியா குளிர்.
அங்கே பாருங்க பனியை பாருங்க. இந்த உச்சிக்கு தான் போகிறோம். மேலே தரமான சம்பவமாக இருக்கும் போல். சரியாக குளித்தது. அதோட இதில் கோயில்கள் இருக்குது. அப்போது போன இடத்துல வந்து டீ குடிக்கலாம் போயிட்டு. இடத்துல இந்த கூலான கிளைமேட்டில் இப்படி ஒரு அழகாக பார்த்துக்கொண்டு மழை வர மெல்ல மாற்று விடுறது. அதில் சுட சுட லெமன் டீ. மழை பெறத்துட்டு மேலே இந்த முகில் போகிற இடங்கள்ல மேலேதான் இந்த மலைகள் வந்து தூடுறது தானே. அங்கால சரியான வெயில் அடிக்குது. இந்த இடங்கள் மட்டும்தான் நல்ல குளிராக இருக்கு. சீசன்டா நிற்கவே இல்லை. சீசன்டா இதில் நிற்கவே இல்லை. சீசன்டா அந்த இது வளமே பனி 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 நிற்க முடியாது. எந்த மாசத்துக்கு வரும்? மாசம் எல்லாம் பனி ஆரம்பிச்சிடும். நிற்க முடியாது. என்ன தெரியாது, நம்ம யாருக்குமே தெரியாது. இதில் வந்து இந்த கொழுந்துகள் பறிச்சுட்டு போய்கொண்டிருக்கேன் பாருங்க. இங்கேயும் வந்து அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறார்கள். போயினோம். மழை வெளுத்துது. இதில் வந்து ஒரு ஆளுடைய சிலை ஒன்று இருக்கு. இவர் தான் வந்து வால்பாறையை கண்டுபிடிச்சால் ஆசித்துறை. அவர் தான் முதல்ல இந்த எஸ்டேட் எல்லாம் வச்சிருந்துருப்பாருன்னு இந்த இதில் போட்டுக்குவாரு. கவர்னர் மார்ஸ். ரைட், இப்போ நாங்கள் 40வது வெண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் கடைசி வெண்ட். சிங்கவால் கோட்டை. இவர் தான் இதே கூட அங்கே கண்டுறாங்க. நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஹாய். சிங்கவால் குரங்கண்டு ஒன்று இருந்தால் தான் ஸ்பெஷல். அந்த குரங்கு நாங்கள் நேராக கண்டாங்களோ அதில் வீடியோ எடுக்கல. கருப்பு கலரில் முகத்தை சுற்றியே அந்த சிங்கத்தின் இது மாதிரியே இருக்கும். குரங்கே சிங்கத்தின் மூஞ்ச மாதிரி தான் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வாகனம் எல்லாம் ஃபெயில் ஆகிருக்குதா நிற்கிது. அதோட ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு வாகனமும் போனது. ஓட தெரிஞ்சாக மட்டும்தான் ஓடலாம். புதுசாக பலராக வந்துடுறாங்க. அதோட அந்த குரங்கு சொன்னது தானே, அது இந்தியாவிலேயே இந்த பகுதியில் மட்டும்தான் அந்த குரங்குகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு இனமாக காணப்படுது. இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஏதோ சண்டை நடக்குது பாருங்க. வர்றாக்கள்கிட்ட ஏதோ நக்கல் அடித்து பொடியங்கள் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த பகுதியில் தான் இந்த சிங்கவால் குரங்கு நடைமாடுது. வழி பாஸ் பண்ணிடுச்சு. ரைட். இதில் குரங்கு அங்கே இருந்து இங்கே தாவறதுக்காண்டி இதில் வச்சிருக்கேன். ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுது. சத்தம் கேட்குது. நல்லா பார்த்து பாருங்க. இதுதான் இந்த வால்பாறை நகர பகுதிகள். நாங்கள் வால்பாறையில் இந்த நகரப்பகுதி என்ற சிட்டி ஆக்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டோம். இங்கே தான் தங்கலாம். இந்த இடங்கள்லாம் சரியான க்ரௌடாக தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே கோயில்கள், அண்ணா சிலை, ஆட்டோ தரிப்பிடம், வண்டி எப்படி நிப்பாட்டி நிற்கிறாங்க. ட்ரிப் மாதிரி எல்லோரும் வந்து அந்த தண்ணியை போட்டுட்டு லந்து பண்ணுறாங்க. அதில் இறங்கி வந்துருக்கோம். இதில் ரவி அண்ணாடா கடை. வணக்கம் வணக்கம். இலங்கையிலேருந்து வந்திருக்கோம்.
ம் எத்தனை கூட்டம் இப்படி போயிடும் இப்படி போயிடும். இது இங்கே போகிறது இந்த என்னது கரண்ட 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 கரண்டக்க. இங்கெல்லாம் கடந்துச்சு. நாங்கள் இப்போ வால்பாறை பிரதான பகுதி இருக்குதானே, அதில் இறங்கி ஒரு நடை கொண்டு போகிறோம். மற்றபடி தண்ணி இந்த முறை குறைவு, இல்லாட்டி இதெல்லாம் வந்து தண்ணி பாயுமாம். இதெல்லாம் வீடுகள் பாருங்க, ஒரு வீடுகள் தங்கியிருக்கிற வீடுகள், சின்ன சின்ன வீடுகளை தான் காணப்படுது. அதோட இரவு சமைக்கிறக்காண்டி பொருட்கள் வந்து வேண்டணும், அதுக்காண்டி வேண்ட போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வால்பாறையில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கிறோம். கொஞ்சம் மீன்கள் வேண்டி நைட்டுக்கு சமைப்போம்ன்றதில்ல. இங்கே இதில் அந்த மீன் எல்லாம் வந்து புதுசாக இருக்குது. இது வந்து கூடுதலாக அந்த ஆற்று குளங்களில் பிடிக்கப்படுது. அந்த எருமை காட்டு எருமை மேய்கிறதுக்கு நிற்கணும். சரிங்க, சரி. அப்படியே நாங்கள் தங்குற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் தங்க போகிறோம் அண்ணனுடைய தெரிஞ்ச ஒரு வீட்டில். சரி, இன்றைக்கு நைட்டு நாங்கள்லாம் சமையல். நாங்கள் இல்லை, அண்ணா சமையல் எல்லோரும் சேர்ந்து மீன் குழம்பு வதங்கணும். இதில் வெண்ண மீன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த ஆற்று மீன் என்ன பேர் என்ன? கட்லா. இது வந்து 65. நான்வெஜ்னு சமைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுன்னு பார்த்தா எல்லாம் டாப் டிஃபண்ட் எல்லாரும் வந்து செட் பண்ணிட்டாங்க. இது வேலை பார்க்க எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. என்னென்று இப்போ எல்லாரும் யோசிப்போம், ஒரு கல்யாணம் நடந்த பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒன்று கூடுற இது இப்போ தான் நான் அந்த ஃபீலிங்கை வந்து உணர்றேன். நல்லா இருக்கு. அதுதான் சின்ன வெங்காயத்தில் அதில் இன்றைக்கி மீன் குழம்பும் சோறும் வைக்க போகிறோம். அண்ணாண்ட விட்டு தான் தங்கியிருக்கான். காய் சொல்லுங்க. காய் அண்ணாண்ட விட்டா அண்ணாண்ட விட்டா தங்கியிருக்கிறோம். சமையல் நடக்குது. அண்ணாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்ன? இது வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். போட்டு